1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிறக்கும் அற்புத குழந்தை பெரும் தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தும் என்பார்கள். அப்படி பிறந்த ஒரு ஒப்பற்ற பிள்ளை பிற்காலத்தில் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு கலங்கரை கோபுரமாக இருந்தது என்றால் அது மிகையாகாது. நினைக்கும் போதே வணங்க தூண்டும் மகா உத்தம தலைவர். 1000 வருடங்களுக்கு முன்பும் சரி பின்பும் சரி அவர் மாதிரி நிறைவான தலைவரை நாடு உண்டாக்கியதும் இல்லை, உண்டாக்கப் போவதும் இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் வியந்து குறிப்பிட்ட ஒரு உன்னத தலைவரை குறித்துதான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சாதி என்பது பச்சை அநாகரிகம். சாதியையும் நிறத்தையும் பார்ப்பவன் அரசியலுக்கு லாயக்கில்லை. சாதி பார்ப்பவன் தெய்வத்தை வணங்குவதில் அர்த்தமில்லை. சாதிக்காக எதையும் செய்பவன் அரசியலில் புகுந்தால் அரசியல் கெடும். சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என மனிதனுக்கு செய்யும் சேவையே மகேசனுக்கு செய்யும் பூஜை என்று கூறியவர். தன்னுடைய மரண சாசனத்திலேயே ஆதி திராவிட மக்களுக்கு தனது நிலத்தின் பெரும் பகுதியை எழுதி வைத்ததோடு தனது கண்காணிப்பில் தனது இல்லத்திலேயே தாழ்த்தப்பட்ட ஏழை மாணவர்களுக்கு கல்வி அளித்தவர் என்ற சமூக நீதிக்கு சொந்தக்காரர் இவர். சில ஊர்கள் பெரிய தலைவர்களையோ அல்லது நல்ல கலைஞர்களையோ கொடுத்து தனக்கு பெருமை தேடிக் கொள்கின்றன. அந்த வகையில் பசும்பொன் என்ற ஒரு சிறிய கிராமம் தேவர் என்ற உயர்ந்த மனிதரை இந்த உலகுக்கு கொடுத்து தனக்கு பெருமை சேர்த்துக் கொண்டது என்றால் அது மிகையாகாது. வரலாற்றில் தன் வாழ்நாளில் 4000 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் கழித்த ஒரு உத்தம தலைவரை இன்றும் ஒரு சில இடங்களில் இவரின் சிலைகளை சிறைக்குள் வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தனக்கென்று ஒரு தன்னிகரில்லா வரலாற்றை கொண்ட ஒரு மாபெரும் தலைவர். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை புரிந்து கொண்டாலே போதும். இன்று மட்டுமல்ல இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையோடு வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாற்றை